2வது விளம்பரமும் வரல, ஸ்பான்சரும் இல்ல, செலவும் பண்ணல. இந்த வயல்ல இவ்வளவு நம்ம நெல்லு அறுக்க முடியும்னு சொன்னா தானே அவங்க உரம் போடுவாங்க. கண்டிப்பா. செலவே பண்ண மாட்டேங்கிறாங்க. அவன் சோத்துக்கே இல்ல, நான் கஞ்சி தான் குடிக்கிறேங்கிறான் உள்ள இருந்துக்கிட்டு. ஒரு 20 பேர உள்ள வச்சுட்டு, சோறு குடுக்காம, தண்ணி குடிக்காம இருக்கலாமா? சரி வேண்டாம். இது என்ன விளையாட்டு? ஒரு லேடீஸ் வந்து டெய்லி குளிக்கணும். டெய்லி இன்னர் வேர்ஸ் மாறணும். ஆம்பளைங்களும் இன்னர் வேர் மாறணும். இன்னர் வேர்லாம் பிடுங்கி வச்சுருவாங்களாம். நீங்க விளையாடலைன்னா ஒரு வாரம் அதே மாதிரி அதே ட்ரெஸ்ஸ போட்டு உட்காரணும்னா, அது வீடாவா இருக்கும்? சாக்கடையாவுல்ல இருக்கும்? கப்பல் அடிக்காத அடிக்கும். அப்ப அது மனித உரிமை மீறல். என்ன கேட்டா, மனித உரிமை மீறல். நான் மட்டுமா சொல்றேன்? நம்ம சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகனும் சொல்லியிருக்காரு. "டேய் நிறுத்துங்கடா அத. என்னடா அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்கன்னு." இத விட பிசியோதெரபிஸ்ட் அசோசியேஷன்ல இருந்து திவாகர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. "எங்க தொழிலையே கேவலப்படுத்துறான் அந்த ஆளு" அப்படின்னு சொல்லிப்புட்டு. அப்புறம் நம்ம கவர்ச்சி நடிகை ஷகீலா, போய் திவாகர பிடிச்சு உள்ள போடுங்கன்னு சொல்லி கமிஷன் ஆஃபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. ம். இந்த மாதிரி பலதரப்பட்ட எதிர்ப்புகள் வந்தும், அந்த எதிர்ப்பு அவங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் ஆகல. மைனஸ் பாயிண்ட்டா தான் ஆயிட்டு. ஸோ இந்த பிக் பாஸே வேஸ்ட். டோட்டலா வேஸ்ட்ங்கிறீங்க. ஆமாமா. தயவு செஞ்சு என்னுடைய நேயர்களுக்கு கேட்டுக்கிறேன். பிக் பாஸ் பக்கம் போகாதீங்க. பிக் பாஸ் பார்க்காதீங்க. உருப்படியான விஷயங்கள செய்யுங்க. ஏன்னா, இதயத்துக்குள் விஷயத்தை செலுத்துகிற ஒரு நிகழ்ச்சி தான் பிக் பாஸ். அதுல ஏதாவது விளையாட்டு உருப்படியா இருக்கா? அதுலருந்து நீங்க ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப இந்த தடவ உள்ள போயிருக்க ஆட்கள்லாம் தகுதியான ஆட்கள் இல்ல இல்ல. அப்படிங்கிறீங்க. தகுதியும் இல்ல, தராதரமும் இல்ல. ஏன்னா, இப்போ வேலராமமூர்த்தி போனாரு. ஒரு நல்ல எழுத்தாளர். வயசானாலும் ஒரு நல்ல எழுத்தாளர். அதே மாரி கமலஹாசன் தோத்து வழங்குனாரு. அவரு ஒரு புத்தகத்த பத்தி சொல்லுவாரு. மக்கள பத்தி சொல்லுவாரு. எதிர்வினைகள பத்தி சொல்லுவாரு. அத எல்லாத்துக்கும் மேல அவருடைய காஸ்டியூம் வந்து பிக் பாஸ்ல டெய்லி பார்ப்பாங்க. எப்படி இன்னொரு தனியார் டிவில தப்பும் தப்புமா பேசும் தமிழ் குஷ்பு. ஆனா அவங்க ஜாக்கெட்ட பார்க்கறதுக்காகவே என்ன மாரி ஜாக்கெட் போடுறாங்க? புதுசு புதுசா டெய்லி வேற ஜாக்கெட் போடுவாங்க. அதே மாரி இவருடைய கமலஹாசனும் அவருடைய காஸ்டியூம பார்க்கறதுக்காகவே நெறைய பேர் பார்த்தாங்க. ஆனா இவரு தன்னுடைய தான் நடிச்ச பழைய படத்துல உள்ள காஸ்டியூமே போட்டு வர்றாரு விஜய் சேதுபதி. அதுவும் ஒரு சுவாரஸ்யமா இல்ல. அவருக்கும் சுவாரஸ்யமா பிரசன்ட் பண்ண தெரியலன்னு பேச தான் தெரியலன்னு சொல்றீங்க. தெரியல. ஆமா. பிரசன்ட் பண்ண தெரியல. இப்ப புதுசா ஒயில் கால்ல 4 பேர் இறக்கியிருக்காங்க சார். உள்ள 4 பேர புதுசா அனுப்பிச்சிருக்காங்க. மொதயாவது பயங்கர சண்டையா இருந்துச்சு. இப்ப பயங்கர சண்டையா ஒரே சவுண்டு தான் உள்ள ஃபுல்லா. ஸோ பிக் பாஸ் வந்துட்டு என்ன பேசுறாங்க? என்ன சொல்ல வராங்க? யார் நல்லவன்? யார் கெட்டவன்? அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியல. இவங்களுக்கு இப்போ அதாவது ஆ ஒண்ணு நான் முட்டாளா இருக்கணும், இல்ல நீங்க முட்டாளா இருக்கணும். ஒரு 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 முட்டாள்ட்ட பேசும்போது எதிர்த்தாப்புல இருக்கவனும் முட்டாள் மாரி ஆயிரும்.